மச்சி நீ இப்படி சொல்ல மாட்டேன்டா டேய் ப்ளீஸ்டா டேய். ஏய் நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ பாத்தியா ஒத்த செகண்டோட கதி கலங்க வச்சேன். அதான்டா ரகு குட்டிடா நீ கத்துக்குட்டி செகண்ட் போதுடா. இனிமேட்டாவது என்கிட்ட எப்படி பங்கா வாங்குறதா வேண்டாமான்னு யோசிச்சுக்கோ. டேய் மச்சி நம்ம கேமராமேனே எடுத்துக்கோயேன். இவன் எல்லாம் மச்சி டாய்லெட் போனான்னு வச்சுக்கோயேன் 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி வெளியே வர மாட்டாங்க. ஆனா நீ உள்ள போய் வந்து பாத்தீங்கன்னா சட்டத்தை அடிக்கடி கையில எடுத்துதான் உன் கையில் ரேகே எல்லாம் போயிடுச்சு. டேய் மச்சி இந்த செடிகள்லாம் பாத்தியா இவ்வளவு சூப்பரா இருக்குன்னு. நல்லா மெயின்டைன் பண்ணிருக்காங்கல்ல. ஆமா இந்த ஏம்பியன்ஸே பாரு செம்மையா இருக்கு. நல்ல நீட் அண்ட் கிளீனா இருக்கு. செம்மையா வச்சிருக்காங்க. டாய்லெட்னாவே கிளீனா தான் இருக்கு. இல்லடா எனக்கு நான் இப்ப பேசிட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வந்துச்சு மச்சி. என்னடா நம்ம ஸ்கூல்ல நடந்த ஒரு இன்சிடென்ட்ரா. என்னன்னா ஆக்சுவலி என்னன்னா நம்ம 7th கிளாஸ் படிச்சுட்டு இருந்தோம் அந்த டைம்ல. தமிழ் தான் சொன்னான். அவன் தான் இப்போ புது புது ஸ்டோரியா எடுத்து கொடுக்குறான் நம்மளுக்கு. என்னன்னா அவன் என்ன சொன்னான் அப்படின்னா நம்ம திருட்டு முடி இருக்கான்ல. ஆமா நீதான் சொல்லுவியே 2க்கு எண்டு. ஆக்சுவலி என்ன நடந்திருக்கு அப்படின்னா தமிழும் திருட்டு முடியும் தான் சேர்ந்து உட்காருவாங்க சரியா. ஸோ அன்னைக்கு வந்து என்ன நடந்திருக்கு அப்படின்னா கிளாஸ்ல ஒருத்தன் எவனோ மிகப்பெரிய பாம்பு ஒன்று போட்டிருக்காங்க. பாம்பு ஒன்று போட்டிருக்கான். பாம்பு போட்டதுல உனக்கே தெரியும்ல இப்போ வந்து ஒருத்தன் குசு விட்டா இது ஒருத்தன் வந்து கேள்வி கேட்டா அப்ப இவதான் விட்டுருக்கா அப்படின்னு டவுட் வரும்னு சொல்லி எல்லாருமே வந்து சைலண்ட் ஆயிட்டாங்க. ஆனா நாத்தம் தாங்க முடியல. நாத்தம் தாங்க முடியல. அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா எல்லாருமே வந்து பயப்படுறாங்க. முடியல எல்லாரையும். டீச்சர் வேற இருக்காங்க. நம்ம மேத்ஸ் டீச்சர் இருந்தாங்க கிரிஜா தெரியல அவங்க இருந்தாங்க. எல்லாரும் பதட்டத்துல எப்பா என்னடா இது இது எப்படி சொல்றது. இல்ல கார்பன் மோனாக்சைடை விட அவ்வளவு பாய்சனஸ் கேஸ் ஆகுது சரியா. ஸோ வந்து எல்லாருமே பயத்துல ஒருத்தர் மேல ஒருத்தர் கம்ப்ளைண்ட் பண்றதுக்கு பயப்படுறாங்க. எங்க நம்ம சொன்ன நம்ம பேர்ல டவுட் பட்டுருவாங்களோன்னு சொல்லிட்டு. ஆனா வந்து தமிழ் பக்கத்துல தான் உட்காந்துருந்தா தமிழுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவன் அப்பவே அவனுக்கு மைல்டா தலை சுத்த ஆரம்பிச்சு அவன் அப்படியே படுத்துக்கிட்டான வச்சு படுத்துக்கிட்டானா. அதுக்கப்புறம் கடைசி வரைக்கும் அந்த நாத்தத்திலே எல்லாருமே கொஞ்ச நேரத்துக்கு வந்து அப்படியே கதி கலங்கி போயிட்டாங்க. என்ன ஆச்சரியமா இருக்கு. பால் தாயில நம்ம பாய் ஒண்ணும் பண்ணல. தெரிஞ்சு போச்சா எத்தனை பேர் விழுந்தாலும் இந்த சினைக்கு பாம்பு விழ மாட்டான்டா. கிளாஸ் பீரியடும் முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் என்ன இருக்குன்னா கடைசி வரைக்கும் யாருமே தெரியல. ஏன்னா எல்லாருக்கும் ஒருத்தர் மேல ஒருத்தர் சந்தேகம். ஆனா எல்லாருக்கும் மைல்டா ஒரு டவுட் இருந்துச்சு. ஏன்னா திருட்டு மொழி அவன் பார்வை அப்படி இருக்கிறதால எல்லாருக்கும் இவதான் பண்ணிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு. அன்னைக்கு வந்து என்ன நடந்திருக்கு அப்படின்னா நம்ம தமிழ்ல வந்து மெடிக்கல் ரூம்ல வந்து படுக்க வச்சுட்டாங்க. அவனுக்கு வந்து மூச்சு திணறல் எல்லாம் ஏற்பட்டு ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிட்டான் மச்சி அவன். ஐயோ டேய் அவன் தான்டா இன்னைக்கு பெரிய வேலை பார்த்து விட்டு போயிட்டான். 2 நாள் வந்து அவனுக்கு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி. நான் எங்கடா போயிருந்தேன் இவ்வளவு இதா எனக்கு சுத்தமா ஞாபகம் இல்ல. நீ வந்து அந்த டைம்ல லீவ் எடுத்திருந்தடா. இல்லன்னா இந்த இவ்வளவு இது கண்டிப்பா ஞாபகம் இருக்கு. ஆக்சுவலி நடுவுல வந்து ஸ்டாப் பண்ணாத. என்னன்னா என்ன ஆயிடுச்சு அப்படின்னா தமிழுக்கு வந்து மூச்சு திணறல் ஏற்பட்டு அவன் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆகி குளுக்கோஸ் எல்லாம் ஏத்தி அதுக்கப்புறம் வந்து வந்திருக்கான் மச்சி. அதுக்கப்புறம் தான் தமிழ் சொல்றான் டே உண்மையிலே அந்த குசு விட்டது திருட்டு புள்ளிதாடா அப்படின்னு சொல்லிட்டு. இன்னது என்ன கோபால் கடையில் வாத்து பிரியாணியா? ஆமாம்பா. மச்சே கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டேன். இப்படி எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் ஆக்சுவலி பாத்தீங்கன்னா நாங்க ஸ்கூல் படிச்சப்போ இந்த மாதிரி நிறைய ஃபன்னி இன்சிடென்ட்ஸ் வந்து நடந்திருக்குது. சோ நீ வந்து பாத்தீங்கன்னா ஒரு வீடியோல இந்த மாதிரி ஒரு குட்டி ஸ்டோரி நம்ம சொல்லலாம். நம்ம மகான் ஒருத்தர் இருக்கிறான். அவங்க சொன்னாங்கன்னா அப்பா வயிறு வலிக்கும் அதுக்காக தனியா டேப்லெட் வாங்கி வச்சுக்கணும். ஆமா மிஸ்டர் மானு பெர்னாண்டஸ். அவன் எல்லாம் வீடியோல வந்து ஒரு 5 செகண்டுக்கு வந்த போது எங்க கிளாஸ்மேட்ஸ் எல்லாம் விழுந்து சிரிப்பாங்க. கண்டிப்பா அவன் நம்ம திருட்டு மொழி மட்டும் இந்த வீடியோ பாக்கட்டும் கமெண்ட்ல கழிவு ஊத்து போறேன் நான் போனீங்களா பாவம்டா. ஆக்சுவலி வந்து பாத்தீங்கன்னா மானவெல்லாம் ஸ்கிரீன்ல வந்தானா எப்பா எல்லாரும் அல்டிமேட்டா இருக்கும்டா. அவன் நிறைய இன்சிடென்ட் பண்ணிருக்கான்ல. நம்ம அவன் கூட ஒரு புக் எழுதலாம். இன்னும் நம்ம ஒரு வீடியோலயும் ஒரு குட்டி ஸ்டோரி சொல்லலாம் இந்த மாதிரி. ஐயோ ஸ்டோரி வரவா
ஆனா எனக்கு இன்னும் அந்த தமிழ் சொன்னப்போ எனக்கு அந்த நினைச்சு பார்க்கும் போது எனக்கு சிரிப்பு தாங்க முடியல வச்சு தண்ணல் ஏற்பட்டு குளுக்கோஸ் எல்லாம் ஏற்றுற அளவுக்கு போயிட்டாங்க. உடனே நரம்பா துட்டாங்களே. ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையில அறிவுங்களா அடியே வாழ்க்கையா இருந்தா எப்படி? அவனுக்கு வேணும், நல்லா வேணும். முன்னாடி தானே உட்காந்துருப்பான் இது. பாவண்டா அவன். சரி முடிச்சுக்கலாம் அந்த சீரை முடியல என்னால. மச்சி இப்ப நீ எனக்கு ஒரு ஸ்டோரி சொன்னீங்கல்ல, ஆமா பட் எனக்கு ஒரு ஸ்டோரி ஞாபகம் வந்துருச்சு. ஓகேவா சொல்றேன். ஏன்னா நம்ம ட்ரெயின்ல போகும்போது வந்து பாத்தீங்கன்னா அந்த டாய்லெட் இருக்கு பாத்தியா, ஆமா அங்க டாய்லெட் நிறைய பேர் வந்து பான்றாக்கு தின்னுட்டு துப்பி வச்சிருவாங்க. பாத்ரூம் போயிட்டு ஒழுங்கா தண்ணி ஊத்த மாட்டாங்க. சில பேர் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா டிக்கெட்டே எடுக்காம கக்கூசிலேயே வந்து பாத்தீங்கன்னா டிராவல் பண்ண கதையெல்லாம் நிறைய இருக்கு. ஆக்சுவலி நீ பண்ணிருக்கல அப்படி. நான் பண்ணது இல்ல, ஆனா நானும் தமிழ் அந்த ஊர்ல இருந்து வரும்போது டாய்லெட் கிட்டே உட்கார்ந்து இருந்துட்டு வந்தோம். அந்த செம கலீஜ் பண்ணி வச்சிருவாங்கடா. அதனால அந்த ஸ்டோரி நீ நான் வந்து நீ சொன்ன இமேஜின் பண்ணி பார்த்தீங்க. அப்படி எப்படி உட்கார்ந்துட்டு வந்திருப்பீங்க? நிஜமாடா, பாவம்டா. நான் கூட எப்படியோ சைடுல உட்காந்துட்டேன். தமிழ் உட்கார கூட இல்ல தெரியுமா? ஐயோ பாவம். அதனால வந்து பாத்தீங்கன்னா பாத்ரூம்கெல்லாம் போனாங்கன்னா ஒழுங்கா தண்ணி ஊத்திட்டு வரணும். அது நம்ம ட்ரெயின்ல இது மாதிரி இதெல்லாம் கரெக்ட் தான், சுத்தமா இருக்கணும். டேய் ஆமாடா மச்சி, சாரிடா. நான் வந்து ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். நான் இப்ப அந்த திருட்டுமுடியோட குசு ஸ்டோரி சொன்னேன்ல, அதுல வந்து ஒரு இன்சிடென்ட மறந்துட்டேன். என்னன்னா ஆக்சுவலி ஃப்ரெண்ட்ஸ், அந்த தமிழ் வந்து எங்க கிட்ட சொன்னதுக்கு அப்புறம் எப்படி அவன் தான் குசு விட்டான்னு சொன்னா இல்லையா, அதுக்கப்புறம் வந்து என்ன நடந்திருக்கு அப்படின்னா, கிரிஜா மேம் வந்து அந்த பையனை கூப்பிட்டுருக்காங்க. தனியா கூப்பிட்டு போய் பேசியிருக்காங்க. இப்படி தம்பி இந்த மாதிரி வந்து இந்த மாதிரி எல்லாம் பண்ணக்கூடாது. அது வர்றது என்னடா பண்ணுவான் அவன், சொல்றது நிறுத்துவான். அவங்க என்ன சொன்னாங்கன்னு கேட்க மாட்டியா? சொல்லு. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தம்பி இப்படி நல்லா சாப்பிடணும், டைம் டு டைம் நீங்க வாஷ்ரூம் போகணும் அப்படிலாம் சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி எல்லாம் விஷயங்கள்லாம் உங்களுக்கு எப்போ வருது அது அப்போ விட்டுருன்னு சொன்ன உடனே அவன் என்ன சொல்லியிருக்காங்க, அதை தானே மேம் நான் பண்ணேன். விட்டுருன்னு சொன்ன அவன் எப்படி சொல்லிட்டான், மேம் நீங்க அதை தானே நானும் பண்ணேன், அதை ஏன் ஹைலைட் பண்ணி பேசுறீங்க? ஒரு கொலை விழுந்துருக்கும். கருமை என்னத்தை சாப்பிட்டானோ தெரியல. காணொலி வந்த மாதிரி நாய் திருப்பானோ. பாவ தவிர ஹாஸ்பிட்டல் போற அளவுக்கு வச்சுட்டாவ. ஆனா என்னன்னு தெரியுமா, டாய்லெட் போகும்போது வந்து பாத்தீங்கன்னா காலையில ஈவினிங் மறக்காம போயிடணும். இல்லைன்னா பக்கத்துல இருக்கிறது மாதிரி ஹாஸ்பிட்டல் போய் அட்மிட் ஆகாம என்ன ஆகுவான்? ஆமா, இப்போ நம்ம வந்து மச்சி நான் ஒரு விஷயம் சொல்றேன். என்னன்னா நம்ம வந்து இவ்வளோ ஃபன் பண்ணி இப்போ நிறைய விஷயங்கள் நம்ம ஷேர் பண்ணோம். பட் இதுல வந்து பாத்தீங்கன்னா நாங்க இவ்வளோ காமெடிஸ் பண்ணாலும் அதுல வந்து ஒரு குட்டி குட்டி மெசேஜ் இருக்கும் எல்லாத்துலயுமே. என்ன மச்சி, இது வந்து நம்ம சாதாரணமா தெரியும், நம்ம டாய்லெட் அப்படின்னு பேசிடுறோம். ஆமா, எங்களோட ஃபன் கூட இருந்தாலும் நிறைய மெசேஜ் வந்து இதுல கண்டிப்பா செய்யணும். ஏன்னா இப்ப நீ சொன்ன மாதிரி தான் நம்ம வந்து ஒழுங்கா சாப்பிட்டு லைக் ஆமா டைம் டு டைம் வந்து நம்ம வாஷ்ரூம்லாம் போகணும். ஏன்னா இதனாலேயே வந்து நிறைய பிரச்சனைகள்லாம் வருதுல்ல பாடியில. ஆமா. அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்ன மச்சி, அந்த காலத்துல வந்து பாத்தீங்கன்னா டாய்லெட்லாம் இல்லாம இப்படி வெட்ட வெளியா போனதுனால நிறைய நோய் நொடிகள்லாம் வந்திருக்குது அந்த டைம்ல. ஆனா இப்போ நம்ம கவர்மெண்ட் வந்து நிறைய இப்போ டாய்லெட் கட்டி இருக்காங்க. இப்போ வீட்டுக்கு வீடு டாய்லெட் ஆயிடுச்சுடா இந்தியா முழுதும். ஆமா, மோஸ்ட்லி இருக்கு, ஆல்மோஸ்ட் இருக்கு. ஸோ இப்போ நிறைய டெவலப்மெண்ட் நடந்திருக்குது. ஸோ அந்த விதத்துல நம்ம இந்தியன் கவர்மெண்ட்டை பாராட்டலாம். அண்ட் முக்கியமா இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த மியூசியம்க்கு வந்து பாத்தியா யாருமே அவ்வளவு கிரௌடு காலியா இருக்கு, ரொம்ப காலியா இருக்கு. ஆனா இந்த மாதிரி இடத்துக்கு வந்து கண்டிப்பா வரணும், சப்போர்ட் பண்ணணும். ஆமா சப்போர்ட் பண்ணணும். ஏன்னா இது வந்து ஒரு விழிப்புணர்வு உண்டாகிற மாதிரி இருக்கு இந்த இடம். முக்கியமா நீங்க வந்து ஃப்ரெண்ட்ஸ் நீங்க வரும்போது ப்ளீஸ் நீங்க உங்க குழந்தைங்களை கூப்பிட்டுவாங்க. ஏன்னா சின்ன பசங்க வரும்போது அவங்களுக்கு இந்த விழிப்புணர்வு பத்தி அவங்களுக்கு தெரியும். ஆமா, நிறைய விஷயங்கள் அவங்க கத்துப்பாங்க. எஜுகேஷனல் பர்பஸ் மச்சி, எஜுகேஷனல் பர்பஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். வெளிய போர்டு பாத்தில. ஆமா, எவ்வளவு நானே ரொம்ப இதாயிட்டேன். ஆமா, நிஜமா சொல்லணும்னா இவ்ளோ விஷயங்கள் இருக்குன்னு சொல்லிட்டு இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் நமக்கே தெரியுது. ஆமா, சோ நான் வெளியில இருந்து பாக்கும்போது நார்மலா தான் இருக்கும். ஆமா, அப்படியே இருந்தேன். ஆனா உள்ள வந்து பார்த்தா நிறைய ஃபன் பண்ணிருந்தா கூட அதுல சின்னதா மெசேஜ் ஒண்ணு. ஆமா, இந்த மொபைல்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போகாதீங்க. ஒரு 10 நிமிஷம் டாய்லெட் போனா ஒரு 10 நிமிஷம் கண்டிப்பா உள்ள இருந்தாதான் வந்து பாத்தீங்கன்னா உள்ள அந்த கழிவெல்லாம் இருக்குல்ல எல்லாம் வெளியில வரும். நான் ஒரு வீடியோ டாக்டரோட வீடியோ கிளிப் பார்த்தேன் சொல்றேன். ஸோ அதுதான் இதைத்தான் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் உங்களுக்கு ஒரு மெசேஜாக சொல்லணும்னு நினைச்சோம்.
ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். உங்களுக்கு அப்படி இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட. அண்ட் மறக்காம நம்மளுடைய சேனல் ராம்ஸ் விஷன் அதை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபேஸ்புக்லயும் ஃபாலோ பண்ணுங்க, இன்ஸ்டாலயும் ஃபாலோ நம்ம பண்ணுங்க. யாருமே ஷேர் பண்ண மாட்டேங்கிறாங்க, நிறைய பேர் நிறைய பேர் பாக்குறாங்க. ஷேர் பார்க்கறாங்க, பண்ணா share பண்ண மாட்டாங்க. எங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட்டா கிடைக்கும். என்னோட இன்ஸ்டா ஐடி வந்து ram_s vision அண்ட் என்னோட ஃபேஸ்புக் பேஜ் வந்து பாத்தீங்கன்னா ராம்ஸ் விஷன்ங்கிற பேர்ல இருக்குது. நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல எல்லாமே இல்ல வீடியோல ஐகானே வரும், அதுலயும் நீங்க பாத்துக்கலாம். அதுலயும் நாங்க ப்ரொவைட் பண்ணதான் செய்றோம். ஸோ என்ன மச்சி, அப்போ வீடியோ முடிச்சுக்கலாமா? ஆமா, இதுக்கப்புறம் போச்சுன்னா ரொம்ப லென்த்தா போயிடும். ஆல்ரெடி ரொம்ப இன்ஃபர்மேஷன் கொடுத்தாச்சு. ஆமா So இதோட ஃபினிஷ் பண்ணிக்கலாம். மச்சி, அந்த கதையை நீ அதுக்கப்புறம் முழுசா சொல்லவே இல்லை, கோச்சிக்கிட்டு போயிட்டு உன் புண்பட்ட டிக்கே தண்ணி விட்டு ஆத்துறதுக்கு அப்புறம் என்ன நடந்துச்சு சொல்றான். அது ஒண்ணும் நடக்கல, எனக்கு என்னடா தெரியும். அது அந்த எல்லாம் அப்படி என்ன மோட்டிக்கு தானே உனக்கு தானே தெரியும். டேய், அந்த நாய் தானே எனக்கு சதி பண்ணி விட்டுட்டான்டா அவன். அம்மா ஏதோ வெடிக்குதே. அந்த இலை தடனவே இதோ ரொம்ப அரிப்பு எடுத்துக்கிட்டா. இவன் வேற. சரி, உன்னோட ஃபினிஷிங் டச் கொடுப்பியே, அது கொடுக்கலையா? முடிச்சியா? ஆமா, அடுத்த வீடியோல மீட் பண்ணலாம்னு சொல்லிட்டேன். நான் கொடுக்கறத விட நீ கொடு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணுவோம், ஓகேங்களா? அது வரைக்கும் லவ் யூ ஆல், டாடா, பை பை, டேக் கேர், see you all in the next video guys. இப்போ வரல கருமம். டேய், வர வர இப்படி தானே பண்ணுவாரு. உனக்கு வரவே வராது. போடா மயிராண்டி, நல்லா தான் பண்ணிருக்கேன். நான் என்ன பார்த்து காப்பி பண்ணா நீயே பண்ணணும். செத்த பயல.